எனக்கு இந்த சந்தோஷத்தை வந்து லைஃப்ல எனக்கு இது நான் எதிர்பார்க்கலைங்க ஐயா. உண்மையை தேங்க்யூ. ஏன்னா தலைவர் கலைஞருக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சதுனால இந்தியாவிலேயே நம்ம தான் நகர்ப்புறம் ப்ளஸ் உள்ளாட்சி இது ரெண்டுத்துலேயும் கொடுக்கறதுனால மாற்றுத்திறனாளிகள் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் சென்னையே பார்க்காத மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த 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 இடத்துல வந்து எங்களுடைய கஷ்டத்தை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இது பல்வேறு விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வருவீங்க. இது உண்மையிலேயே உங்கள் சமூக நீதியில் நம்ம தான் டாப் அப்படிங்கிறதையும் திராவிட மாடல் அரசுனா இந்தியாவுக்கே நம்ம தான் டாப்புங்கிறத நம்ம நியமிச்சிட்டோங்க. இது வந்து டிசபிலிட்டி ஹிஸ்ட்ரியில் இப்போ எல்லா இந்தியா முழுக்க வந்து இதை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இப்படி வந்து நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. நீங்கள் செஞ்சது இந்தியா முழுக்க இப்போ இன்னைக்கு டாப்பில் இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்கயா. நம்ம செஞ்சுருக்கிறது அவங்களால இப்போ புரிஞ்சுக்க கூட முடியலன்றாங்க. பெரிய வெற்றிங்க இது. தேங்க்யூ ஐயா. உண்மையில பெரிய சந்தோஷங்க ஐயா. ஒருவேளை எனக்கு எங்கள் அப்பா இல்லை, ஒருவேளை உண்மையிலே எனக்கு அப்பா இல்லை, அப்பா வீட்டில் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சாதாரண ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில். அப்போ என்ன மாதிரி தானே எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு ஊனமுற்றோருக்கு அந்த ஊரில் அவர் வாழ்கிற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கணுமேன்றது தாங்க என்னுடைய வாழ்நாள் கனவாக இருந்துச்சு. நீங்கள் இதை செஞ்சுருக்கிறது உண்மையிலேயே கடைக்கோடியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் போய் தொடுதுங்க என் மனசை. உண்மையிலேயே மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த செய்தி வந்து மிகப்பெரிய நம்மளுடைய திருப்புமுனையாக இருக்குது. வீட்டு மனப்பட்டா ஆமாம், நம்ம வீட்டு மனப்பட்டா கொடுத்துருக்கோம் இல்லைங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேருக்கு எங்கள் அமைப்புலேருந்தே கிடச்சிருக்குங்க. இப்போ விழுப்புரத்தில் ஒரு 32 பேர் கிடச்சிருக்கு. அந்த நகருக்கு பேர் உதயா நகர்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டு 9ஆம் தேதி அதை நாங்கள் பண்ண போகிறோங்க. ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீடூடி வாழணும். தமிழ்நாடு முழுமைக்குமாக கிராமப்புற பஞ்சாயத்துகள், பஞ்சாயத்து ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளி, அதுவும் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அவங்களுடைய கருத்துக்களும் அந்த மையங்களில் மன்றங்களில் பேசப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு, அந்த உன்னத நோக்கோடு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் கேட்கிற இடத்திலிருந்து கொடுக்கிற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசும் பொழுது அந்த பெரியார் ஹாஸ்பிட்டல் திறக்கக்கூடிய அந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை சட்ட மாறுதலுக்கு ஏற்படுத்தி அமெண்ட்மெண்ட் பண்ணி உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். வீட்டுக்குள்ளேயே எங்களை விட்டுட்டு புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழக்கூடிய இடத்திலேயே எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறது வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இதை செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதுவும் பிறந்த